ஜெபம் செய்வோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசையாதபடிக்கு அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறார். அதனால் என் இருதயம் மகிழ்ந்து, என் நாவு களி கூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதியதொரு நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக, இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவர், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளை உம்முடைய கருத்தில் நாங்கள் தருகின்றோம். இதில் நாங்கள் பாடுகின்ற பாடல் உம்முடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் கொண்டு வரதாகவும், நாங்கள் வாசிக்கின்ற வேத பகுதிகள், கேட்கின்ற சத்தியங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய நீங்காத பிரசன்னம் வழிநடத்தலும் இருக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் யாவரும் இணைந்து பாமாலை எண் 10 போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவம் வல்லோரே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நம்மை தீண்டிடுவோம். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போது போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். காலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 1. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்,
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலக்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற்று போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவீனமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களால் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களில் நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செய்த பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவமான வாழ்விலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றார். அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையெடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்தினாலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. First reading is taken from Acts chapter 2 verses 22 to 32. Acts chapter 2 verses 22. Listen to these words, fellow Israelites. Jesus of Nazareth was a man whose divine authority was clearly proven to you by all the miracles and wonders which God performed through him. You yourself know this, for it happened here among you. In accordance with his own plan, God had already decided that Jesus would be handed over to you, and you killed him by letting sinful men crucify him. But God raised him from death, setting him free from its power, because it was impossible that death should hold him prisoner. For David said about him, I saw the Lord before me at all the times. He is near me, and I will not be troubled. And so I am filled with gladness, and my words are full of joy. And I, mortal though I am, will rest assured in hope, because you will not abandon me in the world of the dead. You will not allow your faithful servant to rot in the grave. You have shown me the paths that lead to life, and your presence will fill me with joy. My brothers, I must speak to you plainly about our famous ancestor King David. He died and was buried, and his grave is here with us to this very day. He was a prophet, and he knew what God had promised him. God had made a vow that he would make one of David's descendants a king, just as David was. David saw what God was going to do in the future, and so he spoke about the resurrection of the Messiah when he said, he was not abandoned in the world of the dead. His body did not rot in the grave. God has raised his very Jesus from death, and we are all witnesses to his fact. Here ends the first reading. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடகம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 18 முடிய. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 18 முடிய. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களிருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடவடிக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிறபடி விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடலாய் இருங்கள். தீமை செய்து பாட நோய்ப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட நோய்ப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதே. Praise the Lord. The second reading has been taken from the book of 1 Peter chapter 3 verse 13 to 18.
1 Peter chapter 3 verse 13 to 18. Who is going to harm you if you are eager to do good? But even if you should suffer for what is right, you are blessed. Do not fear their threats. Do not be frightened. But in your hearts, revere Christ as Lord. Always be prepared to give an answer to everyone who asks you to give the reason for the hope that you have. But do this with gentleness and respect, keeping a clear conscience, so that those who speak maliciously against your good behavior in Christ may be ashamed of their slander. For it is better, if it is God's will, to suffer for doing good than for doing evil. For Christ also suffered once for sins, the righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in the body, but made alive in the spirit. The second reading has been read. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். ஜெப புத்தகத்தில் 11வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் யாவரும் பாமாலை எண் 319 உன் நெஞ்சில் உண்டான என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 319. கர்த்தாவின் உண்மையான
ஜெபம் செய்வோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பை நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். பேசுகின்ற உம்முடைய அடியனை மறுத்து நீர் பேசுவீராக. அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களை நீர் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுவீராக. அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்தை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் நாங்கள் தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சின் பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டு கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு நம்முடைய திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற தலைப்பானது விட்னஸஸ் டு த கிரைஸ்ட் ரிசரக்ஷன். விட்னஸஸ் டு தி கிரைஸ்ட் ரிசரக்ஷன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகள் என்ற தலைப்பை நமக்கு நம்முடைய திருமண்டலம் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாம் இந்த தலைப்பை நாம் சிந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம் என்று நாம் பொதுவாக புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் நமக்காக அவர் அந்த சிலுவையில் தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். இன்று ஆண்டவரை குறித்ததான சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக காணப்படுகின்றது? ஆண்டவர் மெய்யாகவே இந்த உலகத்தை மீட்டு கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நமக்கு எவ்வாறாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை காண்பித்து, நாம் ஒருவர் மீது ஒருவர் எவ்வாறாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் இந்த உலகத்திலிருந்து சென்றிருக்கின்றார். அவரை பின்பற்றுபவர்களாக நாம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு காண்பித்த மாதிரியை எவ்வாறாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் கடைபிடித்து வாழ்கின்றோமா? அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோமா? அவருடைய உயிர்த்தெழுதின் நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக, மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கின்றவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கின்றதா என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவருடைய சீடர்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அதன் வழியாக கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதை. இந்த நாளில் அந்த மீட்டு கொண்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாம் கிறிஸ்துவுக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கின்றோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். முதலாவதாக நாம் கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அழைக்க வேண்டும். We must invite Jesus into our personal lives. முதலாவதாக நாம் கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அழைக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியான பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாளிலே அவர்களுடைய சீடர்கள் எல்லோரும் அவரை கல்லறையில் தேடி செல்கின்றார்கள். ஆனால் அங்கு ஆண்டவருடைய உடலை அங்கு அவர்களால் காண முடியவில்லை. அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கின்றார்கள். அங்கு ஆண்டவருடைய 2 சீடர்கள் எம்மாவு என்னும் கிராமம் எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தூரமான கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 13 கிலோமீட்டர் எருசலேமில் இருக்கின்ற தூரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம்தான் இந்த எம்மாவு என்னும் கிராமம். இதிலிருந்தும் ஒரு 2 சீடர்கள் அங்கு எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். 3 நாள் கழித்த பின்பு ஆண்டவருடைய உடலை பார்ப்பதற்காக அந்த கல்லறைக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்கள் மிகவும் வருத்தமடைந்து மீண்டுமாக தங்களுடைய கிராமமான எம்மாவு என்னும் ஊருக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழி பிரயாணத்தில் ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார். அவர்களோடு தங்கி தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை தான் இந்த 13வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். இங்கு
குறிப்பாக பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட போனார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமே அந்த சீடர்களோடு இணைந்து அவர் செல்கின்றவராக இருக்கின்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றவர்களாக காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். அந்த தேடி வருகின்ற ஆண்டவரை நாம் இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் அவரை சேர்த்து கொள்ள வேண்டும். We must invite Jesus into our personal life. கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் அழைக்க வேண்டும். அவர் நம்மை தேடி வருகின்றார். அவரை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் அழைத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தலின் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வீட்டின் வாசல் படியில் நின்று அவர் தட்டி கொண்டிருக்கின்றார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நம்மோடு நம்முடைய இல்லங்களில் பிரவேசித்து அவர் நம்மோடு போஜனம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார். இதை தான் நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த லூக்கா 24வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இங்கு அந்த சீடர்கள் ஆண்டவரை தன்னுடைய இல்லத்துக்கு அவர்கள் அழைத்தார்கள். அழைத்த இயேசு அவருடைய இல்லத்துக்கு வந்து அவர்களோடு பந்தி இருந்து அவரோடு போஜனம் பண்ணுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த நாளிலும் நாமும் ஆண்டவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் அழைக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்கு எந்த இடத்தை கொடுக்கின்றோம்? நாம் நம்முடைய இல்லங்களில் இந்த இல்லத்தின் தலைவர் கிறிஸ்து என்று நாம் ஒரு வாசகத்தை நாம் ஒட்டுகின்றோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய இல்லத்தின் தலைவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரா என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். We must invite Jesus into our personal lives. இரண்டாவதாக நம்மை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். We must surrender to Jesus. நம்மை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த 2 சீடர்களோடு பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கையில் இவர்தான் இயேசு என்று அறியாதபடிக்கு அவர்கள் இருவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் இதில் பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார் 17வது வசனத்தில். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று அவர் கேட்டார். அப்பொழுது அந்த 2 சீடர்களில் ஒருவனாகிய அந்த கிலியோப்பா ஆண்டவருக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். அது என்னவென்றால் 18வது வசனத்தில், அவர்களில் ஒருவனாகிய கிலியோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கின்றீரோ என்றான். ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவைகள் என்ன என்று கேட்கின்றார். ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலுமே தெரியாததை போல் அங்கு கேள்வி கேட்கின்றார். அதற்கும் அவர் ஒரு பதிலை கொடுக்கின்றார். 19வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நசரனாகி இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று அங்கு அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியைப் போல் அவர்களுக்கு காணப்பட்டார். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 20வது வசனம், நம்முடைய பிரதான ஆசாரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்று அவர் சொல்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த 21வது வசனத்தில், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பதாக அந்த நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை அவர்களிடத்தில் காணப்படுகின்றது. அவருடைய விசுவாசத்தில் ஒரு தளர்வு காணப்படுகின்றதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 22வது வசனம், ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி
எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவைகளை காணவில்லை என்றார்கள். இங்கு அவர்கள் ஸ்திரீகள் சொன்ன பின்பு மீண்டுமாக கல்லறைக்கு சென்று பார்க்கின்றார்கள். பார்த்து அதை விசுவாசிக்கின்றார்கள். என்னவென்றால் அந்த கல்லறையில் ஆண்டவருடைய சரீரத்தை காணும் என்று. ஆனால் அவர் மெய்யாகவே உயிர் தெளிந்திருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் 3வது நாளிலே உயிர் தெழுவேன் என்று அவர் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கின்றார். ஆனாலுமே அந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக காணப்படுகின்றார்கள். அதற்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கின்றார். அதே தான் 25வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டும்வது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்கு ஆண்டவர் தெளிவாக அவர்களோடு பேசுகின்றார். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களே என்று அவர்களுக்கு அங்கு புத்தி சொல்கின்றவராய் காணப்படுகின்றார். அது என்ன தீர்க்கதரிசனம் என்று நாம் பார்த்தோம் என்றால், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிடத்தில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று இங்கு சொல்கின்றார். அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த இம்மானுவேல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கின்றோம். அதேபோல் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை குறித்து தான் ஆண்டவர் அந்த சீடர்களோடு பேசியிருக்க வேண்டும். அவர் இந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவாக இருக்கின்றார். ஆனாலும் நீங்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றீர்களே என்ற ஒரு காரியங்களை ஆண்டவர் இங்கு பதிவு பண்ணுகின்றார். தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை அங்கே சொல்கின்றார். ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தின் நிறைவாக இருக்கின்றார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது நாம் எப்பொழுது நாம் கடைபிடிக்க முடியும் என்றால், நமக்கு இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் பொழுதுதான். எவ்வளவாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுது தான் நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த 2 சீடர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரிந்திருந்து அந்த வார்த்தை நிறைவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று புரியாத ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலுமே ஆண்டவர் அவர்களோடு சென்று பந்தி இருந்தார். 30வது வசனத்தில், அவர்களுடைய கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று இங்கு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அமர்ந்து பந்தி இருக்கும் பொழுது அவர்களை அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்த்தோம், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் வழியாக பேசின பின்பு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு அவருடைய வார்த்தையின் வழியாக பேசுகின்றவராக இருக்கின்றார். இன்று நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து நாம் வாழும் பொழுது நாம் முழுவதுமாக அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கின்றவராக, அவருடைய வார்த்தையில் நிலை நிற்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வார்த்தையின் நிறைவாக இருக்கின்றார். அவர் இந்த உலகத்துக்கு வார்த்தையாக வந்தார், இந்த உலகத்தை மீட்டெடுத்தார். இன்று
அவர் அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவாக இருக்கின்றார். அவரை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று முழுவதுமாக நம்மையே ஆண்டவருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். We must surrender to Jesus. மூன்றாவதாக நாம் பிறருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். We need to be witness to others. பிறருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறதல்லவா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்கள் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லி கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிடுகையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் அவர்கள் விவரித்து சொன்னார்கள். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்தவுடனே அவரை குறித்ததான சாட்சிகளை அந்த 11 சீடர்களுக்கும் அவரோடு கூட இருந்த எல்லா சீடர்களுக்கும் சென்று அவர்கள் ஒரு சாட்சியாக அறிவிக்கின்றார்கள். இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் விரும்புகின்றார். நாமும் ஆண்டவர் உயிர் தெளிந்திருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தை நாம் பிறருக்கு சாட்சிகளாக நாம் சொல்ல வேண்டும். We need to be witness to others. பிறருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியான அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இங்கு பேதுரு முதலாவதாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் எல்லோருக்கும் முன்பதாக நின்று செய்கின்ற பிரசங்கம்தான் இது. 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைந்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. அதேபோல் 32வது வசனம். இந்த இயேசு தேவனை எழுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அங்கு பேதுரு சொல்கின்றார். பேதுரு தைரியமாக எழுந்து நின்று இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அங்கு சாட்சியை கொடுக்கின்றார். இன்று இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் நாம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெளிந்திருக்கின்றார். அவருடைய சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவரை குறித்ததான சாட்சிகளை, நற்செய்திகளை அறியாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பிறருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். We need to be witness to others. இந்த நாளிலும் நாம் 3 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, கிறிஸ்துவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அழைக்க வேண்டும். We must invite Jesus into our personal lives என்று நாம் முதலாவதாக சிந்தித்தோம். ஆண்டவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். அவர் நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவரை நாம் நம்முடைய இல்லத்தில் அழைத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அவரோடு நாம் இணைந்து வாழும் பொழுது அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, நம்மை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். We must surrender to Jesus. நம்மையே நாம் கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஒப்பு கொடுக்கின்ற இருதயம் எப்படி வரும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வார்த்தையை நாம் கற்று அந்த வேத வாக்கியத்தின் நிறைவாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதேபோல் ஆண்டவருடைய வார்த்தையை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மையே நாம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, பிறருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். We need to be witness to others. பிறருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அன்று எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரை அறிந்தவுடனே அவர்கள் 11 சீடர்களுக்கும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் சென்று அவர்கள் அறிவித்தார்கள். அதேபோல் பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்று முதலாவதாக ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று தன்னுடைய வார்த்தையை அங்கு பதிவு செய்தார். அதேபோல் நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் பிறருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த 3 காரியங்களை
ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கின்றார். இதை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைத்து நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சாட்சிகளை நாம் பிறருக்கு பகிரும் பொழுது உண்மையாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கும்படியான இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகளாகிய நாங்கள் எவ்வாறாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அழைத்து உமக்கென்று முழுவதுமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும், அதே நேரத்தில் நாங்கள் பிறருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்று எம்மாவூர் சீஷரோடு நீர் பிரயாணம் செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இந்த நாளில் நாங்களும் அதை கடைபிடித்து நடப்பதற்கான பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையில் நாங்கள் அனுதினமும் நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தைக்கு நிறைவாக நாங்கள் செயல்படத்தக்க நீர் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளின் வழியாக அனுதினமும் பேசி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து அதன்படி நாங்கள் செயல்பட உமக்கென்று இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்செவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நாங்கள் தந்து அர்ப்பணிக்கின்றோம். நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. குறிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலும் 4 மாதங்களுக்கு மேலாக இந்த கொரோனா வைரஸினால் பல இடங்களில் உலகம் முழுவதுமாக பாதிப்புகளை நாங்கள் கண்டு கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் ஜெபித்தும் வருகிறதை ஆண்டவர் நீர் அறிவீர். முற்றிலுமாக எங்களுடைய தேசத்துக்கு நீர் ஒரு அற்புத சுகத்தையும் ஒரு விடுதலையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே, இதனுடைய வீரியம் அதிகரித்தே கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாளாக இது நிமித்தமாக உம்முடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையை நீர் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான திருச்செவின் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பாதுகாவலராக இருந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இம்மட்டுமாக நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் கூடவே இருந்து வழிநடத்துகிறாக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவர், நீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புத சுகத்தையும் விடுதலையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்களையும் நாங்கள் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நீர் வழிநடத்துவீராக. எங்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. எங்களிடத்தில் காணப்படுகின்ற எல்லா விதமான குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் மன்னித்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்திலும் நாங்கள் தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நாடி வருகின்றோம். எங்களுடைய பாவங்களை நீர் முற்றிலுமாக மன்னித்து எங்களுடைய தேசத்துக்கு நீர் ஒரு சேமத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் ஆண்டவரின் நாட்களில் நாங்கள் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றோம். ஆண்டவர், நீர் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை நீர் தருவீராக. ஒரு நல்ல ஒரு மனமாறுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் உதவி செய்வீராக. நீர் கொண்டு வருகின்ற மாற்றங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலங்களிலும் நாங்கள் அதனோடு பிரயாணிக்கபடியான ஒரு கிருபையும் ஒரு பலத்தையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையில் இருக்கின்றவர்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. இந்த நாட்களிலும் கர்த்தாவே, ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களையும் நீர் அன்று எலியாவை போஷித்தது போல் நீர் போஷிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல் இந்த காலங்களிலும் ஆண்டவரே, உதவி பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களும் தேவையிலுள்ள மக்களை சந்தித்து உதவி செய்யும்படியான ஒரு பெரிதான வாய்ப்பினை நீர் அவர்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த காலத்திலும் டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, பணியாளர்களுக்காக, சுகாதார அமைச்சர்களுக்காக, எங்களுடைய தேச தலைவர்களுக்காக, காவல்துறைக்காக மற்றும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்துவீராக. உம்முடைய ஞானத்தை நீர் கொண்டு இந்த தேசத்தை எவ்வாறாக அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்ற
ஒரு சிந்தனை நீர் அவர்களுக்கு கொடுத்து மீட்டெடுக்கும்படியான பாதையில் நீர் அவர்களோடு கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். தங்களுடைய முழு நேரத்தையும் அவர்கள் இதற்கென்று அர்ப்பணித்து செயல்படுகின்றார்கள். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. எங்களுடைய தேசத்துக்கும் ஒரு சேமத்தையும் ஒரு விடுதலையும் நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கின்ற தேவனாக இருக்கின்றீர். இந்நாளிலும் நீர் கொடுத்து வருகின்ற நல்ல சுகத்துக்காக உமக்கு நன்றி. ஒரு பூரண விடுதலை எங்களுடைய தேசத்தில் நாங்கள் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. எங்களையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் உங்களை இந்த ஒளிப்பதிவின் வழியாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் செலுத்தும்படியாக, நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பினை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நம்முடைய ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அதேபோல் திருச்சி மக்களாகி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை இந்த ஆராதனைக்கென்று கொடுத்து அதற்கென்று உதவி செய்த ஒவ்வொரு திருச்சின் பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியையும் நல்வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. அதேபோல் நாம் திருச்சபையாக ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் நம்முடைய ஜெபத்தில் தரித்து அநேக காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு வருகின்றோம். அதேபோல் நம்முடைய தேசத்தில் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபத்தில் நாம் தரித்திருப்போம். அதேபோல் நம்முடைய திருச்சபையின் வழியாக செய்து வருகின்ற ஒவ்வொரு நற்பணிக்காக தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்படி உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தேவையில் இருக்கின்ற திருச்சியின் பிள்ளைகள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். அதனால் திருச்சியின் பிள்ளைகள் யாவரும் உற்சாகமாய் நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். அதேபோல் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உதவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த நாளிலும் நம்மோடு பொய்சர் திருச்சபையில் இருக்கின்ற மக்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வாரங்களில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், வருகின்ற மே 1ஆம் தேதி மிஸ்டர் ஸ்டீஃபன் பால்ராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மே 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் டென்சி லலித் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்த நாளை காண்கின்ற அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக நாம் யாவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் பேர் வாசிக்க கேட்ட அருமையான திருச்சின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தினீர். இந்த புதிய ஒரு ஆண்டை காணும்படியான ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்தர் நீர் வழி நடத்துவீராக. வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகின்றீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வாக்கின்படி அருமையான பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த ஆண்டுகளிலும் எதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவாக காணப்பட்டதோ எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே நீர் நிறைவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆண்டிலும் அவர்கள் உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வளரவும், வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலனடையவும், அதேபோல் அவருடைய உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நீர் கூடவே இருந்து வழிநடத்துவீராக. இந்த ஆண்டிலும் நீர் அருமையான பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற நன்மையான ஈவுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று உண்மையாக ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, திருச்சின் பிள்ளைகளாக அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நாங்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து அவருடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
இப்பொழுது சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Praise, praise be to the God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead. 1 Peter 1 verses 3. Be to the God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into living hope through the resurrection of Jesus Christ from the dead. 1 Peter chapter 1 verses 3. Praise be to the God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into the living hope through the resurrection of Jesus Christ from the death. 1 Peter chapter 1 verse 3. God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verse 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it is impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verse 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts 2 verse 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24. Theme of the day is Death is not powerful. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24. Amen. But God raised him from the dead, freeing from the agony of death, because it was impossible for death to keep its hold on them. Acts chapter 2 verses 24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் 2:24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep it hold on him. Acts chapter 2 verse 24. God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep it hold on him. Acts chapter 2 verse 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verse 24. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்த 12:13. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24. But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verses 24.
But God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verse 24. Death is not powerful, but God raised him from the dead, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Act 2:24. But God raised him from death, freeing him from the agony of death, because it was impossible for death to keep its hold on him. Acts chapter 2 verse 24. வசனம் சொல்லிய சிறு பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அருமையான பெற்றோர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்கள் அருமையான திருச்சின் பிள்ளைகளே, நாம் யாவரும் நன்றாக அறிந்தபடி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக இந்த கொரோனா வைரஸினால் பல பாதிப்புகளை நாம் இந்த உலகம் முழுவதும் கண்டு கொண்டு வருகின்றோம். அநேகர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் சிகிச்சை பயனின்றி இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலும் நாம் திருச்சபையாக யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு நிமிடம் நம்முடைய மௌன அஞ்சலியை நாம் செலுத்தப் போகின்றோம். அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலுக்காகவும் சமாதானத்துக்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகின்றோம். அதனால் திருச்சின் பிள்ளைகளாகி நீங்கள் இருக்கின்ற இடங்களில் ஒரு நிமிடம் எழுந்து நின்று உங்களுடைய மரியாதையை இந்த கொரோனா வைரஸினால் உயிர் இழந்து போன ஒவ்வொருவருக்காக நாம் யாவரும் ஒரு நிமிடம் நம்முடைய மௌன அஞ்சலியை நாம் செலுத்தப் போகின்றோம். ஜெபம் செய்வோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் திருச்சின் பிள்ளைகளாக ஒன்று கூடி கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய அன்பானவர்களை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவருடைய உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய உயிரிழப்பு மிகவும் தாங்க முடியாத ஒன்று. ஆனால் ஆண்டவர் நீர் ஒருவரே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தர முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீர் அருமையான குடும்பத்தை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, நீர் அருமையான குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதேபோல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களையும் நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்தீர்களாக. எந்த விதமான தீங்கு எங்களை அணுகாமல் நீர் எங்களையும் பாதுகாத்து உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் திருச்சின் பிள்ளைகளாக
நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் இந்த கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலையை, நீர் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சேமத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகின்ற நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இந்த விடுதலையை நாங்கள் கண்டு மீண்டுமாக உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பினை நீர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர், நீர் மீதியான இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டோட சமூகத்தில் படைக்கும் மனமாக கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 142 இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவ நாசநேசனே என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 142. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் படைப்போம். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளதான அந்த சுய விருப்பு உண்டியலில் நாம் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று படைப்போம்.
ஜெபம் செய்வோம். எங்களை அனுதினமும் நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய செய்தியை ஒலிப்பதிவின் மூலமாக கேட்பதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நீர் கொடுத்த ஈவிலிருந்து ஒரு சிறிய பகுதியை ஆண்டவரை உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்கையை நீர் அங்கீகரித்திரலும், நீர் ஆசீர்வதித்திரலும். அப்பா, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பிரகாரமாக வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே. இந்த உலகம் முழுவதிலுமாக பரவி இருக்கிற இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே நீர் விலக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, ஏதாவது ஓரிரு நாட்டிற்கு இந்த நோய்கள் வந்திருக்குமே என்று சொன்னால் மற்ற நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது தகப்பனே, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபித்து பரத்திலிருந்து மாத்திரமே நாங்கள் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்பா, நீர்தாமே இந்த கொள்ளை நோயை ஆண்டவரை நிறுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, எங்களது தேசத்திற்காக உமது பாதப்படையில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களது தேசத்தில் எல்லா மாநிலங்களிலுமே இந்த கொள்ளை நோய் பரவி இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அதிலும் கூட தகப்பனே, எங்களது ஜெபத்தை நீர் கேட்டு தகப்பனே, இறப்பு விகிதத்தை நீர் கணிசமாக குறைத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். அப்பா, நாங்கள் வசிக்கிற இந்த மகாராஷ்டிராவிலே தகப்பனே, மிகவும் அதிகமாக ஆண்டவரே நோயாளிகள் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, அதிலும் இந்த பாம்பே பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு நாளைக்கு 550க்கும் அதிகமான நோயாளிகள் வருவதாக நாங்கள் அறிகிறோம் ராஜா. அப்பா, நீர் ஒரு முறை மனமிறங்கும் தகப்பனே. அப்பா, இந்த நோயை எங்கள் நாட்டிலிருந்து தகப்பனே ஆண்டவரே நீர் அழித்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திரமே முடியும் ராஜா. ஆண்டவரே, நீர் இரக்கம் காட்டினால் மாத்திரமே நாங்கள் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே திரும்ப முடியும் தகப்பனே. இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது பாவங்களை அறிக்கையிட்டு தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் எங்களுக்கு ஜெப வாஞ்சியை கொடுத்திரலும். அப்பா, முழுவதுமாக உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் எங்களது அருமையான விரார் சபைக்காக, பொய்சர் சபைக்காக உமது பாதப்படையில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் தகப்பனே இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்திலும் தகப்பனே நீர் பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்தி வருகிற பெரிய தயவுக்காக உமக்கு கோடான கோடி துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இக்கட்டு காலத்திலே நீர் ஒருவரே எங்கள் ரட்சிப்பாய் இரும் என்று ஏசாயா 33:2 சொன்ன பிரகாரமாக தகப்பனே, இந்த இக்கட்டு நாளிலே எங்களுக்கு ரட்சிப்பு நீர் ஒருவரே தகப்பனே. அதிலும் கூட எங்களது வசை விரார் பகுதியிலே கடந்த நாட்களிலே தகப்பனே 600 பேருக்கு இந்த நோய் நெகட்டிவ் ஆகி அவர்களெல்லாம் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார்களப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சபையில் உள்ள சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இந்த நோயின் காலத்தில் தகப்பனே அவர்களுக்கு முழுமையான மன ஆறுதலை நீர்தாமே கொடுத்திரலும். பிள்ளைகள் எல்லாரும் தகப்பனே வீட்டிற்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் அப்பா அவர்கள் மனச்சோர்வு அடைந்து விடாத வண்ணம் தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவலாக இருந்திரலும். விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே பெரியோர்களுக்காக உமது பாதப்படையில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலகட்டங்களிலே அப்பா வேலைக்கு செல்ல முடியாது, தொழிலுக்கு செல்ல முடியாது, வருமானத்தில் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், வீட்டிலே பலவிதமான தேவைகள் இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் மனம் சோர்ந்து விடாமல் தகப்பனே உம்மை பற்றி கொண்டு எங்களது ஜீவிதத்தை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே எங்களது பொய்சர் எங்களது விரார் சபையின் மூப்பர்களை உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே நீர் அவர்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களது போதகருக்காக உமது பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலும் கூட தினந்தோறும் உம்முடைய வேதத்தின் வசனங்களை ஆராய்ந்து எங்களுக்கு நல்ல செய்தியை அவர் ஒலிப்பதிவின் மூலமாக கொடுத்து தகப்பனே ஆண்டவரே எங்களை உம்மோடு நெருக்கத்தோடு அரவணைத்து கொண்டு வருகிற பெரிய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குருவானவரையும் அவருடைய மனைவியையும் குடும்பத்தையும் நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர்தாமே ஆசீர்வதியும். எங்களது மும்பை டயசிஸ்க்காக உமது பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே.
அப்பா பிஷப்பிற்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவரின் கீழ் பணிபுரிகிற எல்லா போதகர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக உமது பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபிக்கிற வல்லமையை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட தகப்பனே ஆண்டவரே, எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எங்களது நாடு சந்திக்கிறதப்பா. ஏழை எளிய மக்களை கொண்ட நாடு தகப்பனே, தினக்கூலிகளை கொண்ட நாடு அப்பா. அப்பா, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் சரியாய் போய் சேரவில்லைன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அப்போ அவர்களுக்கு கொடுப்பதாய் சொன்ன பணங்கள் இன்னும் போய் சேரவில்லை ஆண்டவரே. அரசாங்கம் அவர்களுக்கு கொடுப்பதாய் சொன்ன ஆண்டவரே தானியங்கள் இன்னும் அவர்களுக்கு சேரவில்லை ஆண்டவரே. அப்போ அதிகாரிகளுடைய மனதில் பேசும் ஆண்டவரே. சரியான பாதையிலே அதிகாரிகளை நீர் வழிநடத்தும்படியாக உமது பாதப்படிகளை கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. அப்பா, இந்த காலகட்டத்தில் பொது பணிகளை கவனிக்கின்ற அப்பா காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆண்டவரே, பொதுத்துறை அமைச்சர்கள் அப்பா, இன்னும் கூட எத்தனை பேர் பொதுமக்களுக்கு உதவியாக செயல்படுகின்றார்களோ தகப்பனே, அத்தனை பேருக்கும் நீர் பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருந்து வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். குடும்பத்தை விட்டு தகப்பனே ஆண்டவரே வெளியிலே நின்று அப்பா, இந்த கொள்ளை நோய்க்கு பயமில்லாமல் அவர்கள் ஆண்டவரே பொதுமக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஆண்டவரே சபையாய் உமது பாதப்படியில் நிற்கிறோம். அப்பா, அவர்களை நீர்தாமே பாதுகாத்திடும். ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்கும் பிரதமர்களுக்கும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டவரே அவர்கள் மேற்கொண்டு வர நீர் உதவி செய்திடலும். உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1:7 சொன்ன பிரகாரம் தகப்பனே ஆண்டவரே, இந்த இக்கட்டு நாளிலே எங்களுக்கு அரணான கோட்டை நீர் ஒருவரே. உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து வழி நடத்தும், நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த கொள்ளை நோயின் பிறகு தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளும் ஊக்கமாய் ஆண்டவரை உழைக்க நீர் உதவி செய்யும். ஆத்ம ஆதாயங்களை செய்ய நீர் உதவி செய்யும். மீதியான நேரம் முழுவதிலும் நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர்தாமே வழி நடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானடைக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவனவாக, ஆமேன்.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, எங்களுடைய விண்ணப்பங்கள் எடுக்கும்படியாக கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். விசேஷமாய் ஆண்டவரே, கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கு காத்து வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நிச்சயத எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு இறங்கி எங்களுக்கு பொறுத்தள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேசத்தை காத்துக்கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த இக்கட்டான வேளையில் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஞானத்தோடு எங்கள் தேசத்தை வழிநடத்த நீ உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிற ராஜா. கிருபையில் நல்ல தகப்பனே, ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ராஜா. அவர்களை பராமரிக்கிற, விசாரிக்கிற மருத்துவர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பணியை மனமகிழ்ச்சியோடு செய்யத்தக்கதாக வேண்டிய கிருபை நீர் அவர்களுக்கு அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, அவர்களை அந்த வியாதி தொற்றிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய செட்டைகளிலே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். நன்றி தகப்பனே. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய திருச்செவின் பிள்ளைகளை எங்களை விசேஷமாய் காத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையில் நல்ல தகப்பனே, என்னுடைய குருவானவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், பாதுகாத்து கொள்ளும்படியாய், திருச்சபைக்கு வேண்டிய மன்னாவே அவர்கள் மூலமாய் அருளி செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காய் ஜபிக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய உபதேசருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. எங்களுடைய திருச்சபையில் எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிற ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய பிஷப்புக்காக, அவர்கள் பணிபுரிகிற ஒவ்வொரு குருவானவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கிருபையில் நல்ல தகப்பனே, திருச்சபைக்கு வேண்டிய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேசத்தில் எல்லா மிஷினரிகளுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிற ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாய் உங்களுடைய சிட்டிகளிலே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கெஞ்சுகிற ராஜா. வியாதிகள் அவர்கள் அணுகாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம். அவர்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். அவர்களுக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் பம்பாய் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வீரருக்காக ஜெபிக்கிற ராஜா. வீரர் வச பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாலா சோப்ராவுக்காக ஜெபிக்கிற ராஜா. கிருபையுள்ள தகப்பனே, உம்முடைய கிருபை இந்த பட்டணங்கள் மீது விசேஷமாய் காணப்படும்படியாக கெஞ்சுகிறோம். எங்கள் உற்றார் உறவினர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு நம்முடைய செட்டிலே பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையுள்ள தகப்பனே, ஏற்ற விலையிலே ஆண்டவரே, கூடிய விரைவிலே ஆண்டவரே, சபையிலே வந்து நாங்கள் திருச்சுவரும் பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்க, சோஸ்தரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரப்போகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டிலே பாதுகாத்து ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை நாட்களில் நாங்கள் உம்மை அதிகமாய் தேடவும், ஜெபிக்கவும், உம்முடைய சத்திய வசனத்தை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பட்சியருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து போற்றவும் துதிக்கவும் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகின்ற தேவனாக, சந்தோஷத்தை தருகின்ற தேவனாக, எங்களுக்கு பலனையும் புது வாழ்வையும் தருகின்றவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நீர் எங்களுக்கு தருகின்ற அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புதிய பலனையும் புதிய வாழ்வையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தரித்து நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்சின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தருகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இந்த நாளுக்குரிய எல்லா விதமான நன்மையினால் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். வருகின்ற நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் மக்களாக வளர்ந்து உடைய நாமத்தை உயர்த்த நீர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் ஆண்டவரே உமக்கென்று ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக காணப்பட நீர் உதவி செய்வீராக. திருச்சபையில் இருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த காலத்திலும் கர்த்தாவே அருமையான திருச்சின் பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளை சந்திப்பீராக. அனுதினமும் உடைய அன்புக்குள் வளர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்றவர்களாக காணப்பட நீர் உதவி செய்வீராக. இந்த நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் மீதியான இருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம் உலகத்துக்குள் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென்.